ஒரு சப்பாத்தி போதும்னு சொன்ன என் பையன் வந்து 4 சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிட்டான். இந்த பன்னீர் டிக்கா மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் தயிர், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், நல்ல மிளகு, கஸ்தூரி மேத்தி, மல்லித்தலை, கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும். இது கூட கேப்சிகம், வெங்காயம், பன்னீரும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய், பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை மூடி வச்சுடுங்க. மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் தக்காளி வேகட்டும். 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தக்காளியிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இனி நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். ஒரு 4-5 நிமிஷத்துலையே இந்த கிரேவியில் தண்ணீர் வற்றி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். சப்பாத்தி, நான், புலாவ் கூட சாப்பிட்றதுக்கு இந்த பன்னீர் டிக்கா மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.